அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டே இருக்கிறோம். உலக செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் அடுத்தடுத்த சம்பவங்களாக பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து ஃபன் மோடில் அப்படியே கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசலாம். என்ன காரணம் என்னவென்றால், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதை வந்து நான் ஆர்கேவிலும் பேசியிருந்தேன். நான் அதை பற்றி லைட்டாக அங்கே பேசிட்டு அப்புறம் பாகிஸ்தானுடைய ஒரு டீம் வந்து ரொம்ப சீரியஸாக போய் பேசிகிட்டு இருக்காங்களாம். அமெரிக்கா வந்து பயங்கரமாக நம்பிட்டு இருக்காங்க. தகவல்கள் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அங்கே இஸ்ரேல் தரப்பில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் கோத்து உங்ககிட்ட ஒரு சூப்பரான தகவலாக உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் நான். அதற்கு முன்பு ஒரு ஃபன் மோடுக்கு வாங்க. ரொம்ப சீரியஸாலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக வாங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஏன்னா நேற்றுலாம் டயர்டு, ட்ராவல் அது இதுன்னு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தேன். இன்றைக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீ மோடில் இருக்கேன், ஃபன் மோடில் இருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ பதிவுலாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சொல்லிடுறேன். ஆரம்பித்த இந்த ஒரு எக்ஸ் தளமாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், 3 நாளில் சாதாரணமாக 1 கோடி ஃபாலோவருக்கு மேலே சும்மா வந்துகிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு ஆர்கே சேனல்லே சொல்லியிருந்தேன். இதை ஆரம்பித்த பேர் வந்து அபிஜித். அவன் ஏற்கனவே எங்கே இருந்தார், ஆம் ஆத்மி பார்ட்டியோட தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்தார். பட் இப்போ அமெரிக்காவில் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறார். அமெரிக்காவில் இருந்து தொடங்கப்பட்ட இந்த ஒரு வெப்சைட், அதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்தல பதிவாக இருக்கட்டும், தொடங்கப்பட்டது தான். இவர் தொடங்கினதுக்கப்புறம் இவருக்கு மூளையாக இருந்து பெரிய அளவுக்கு செயற்படுது. ஏன்னா துருவ் ராதே அவர் வந்து ஜெர்மனியில் இருக்கிறார். ஜெர்மனியிலிருந்து பிஜேபிக்கு எதிரான பல வீடியோகளை போட்டு தள்ளுவார். அவரோட வீடியோவை தான் காங்கிரஸ் வந்து பிரதானமாக ஷேர் பண்ணும். போன எலெக்ஷனில் கூட அவருடைய வீடியோ பதிவெல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணி மில்லியன் வியூஸ் அப்படின்லாம் பயங்கரமாக போச்சு. அவரால் ரிசல்ட் மாறுமான்னு எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லைன்றதும் ஒரு கூடுதல் தவறு. பட் இப்போ இந்த பதிவு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஆர்கே சேனலில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்தேன். நான் நார்மலாக 2 நாளில் 3 நாளில் வரனா ஒரு பூட் பண்ணுவாங்க. அதாவது சப்ஸ்கிரைபை வந்து நிறைய நாடு கடந்து வந்து பூட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக என்ன 2 நாளில் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரபலம்லாம் ஆகாது. 1 கோடி 2 கோடி ஃபாலோவர்ஸ்லாம் வராங்கன்னா ஒரு சிலர்லாம் இருந்திருக்கு. இப்போ சப்போஸ் விஜய் அவர்கள் கூட சம்திங் எக்ஸரத்தில் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சடனாக ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரே நாளில் அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து பயங்கரமாக ஏறினாங்க. அது வந்து பார்க்க முடிகிறது. பட் அது மாதிரி இது ஏறுமா அப்படின்னா அந்தளவுக்கு உங்கள் ஃபெமிலியர் கிடையாது. இருந்தாலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இந்த வேலையில்லா நபர்கள் காக்ரோச் போல் சும்மா வந்து நம்மளை அரிச்சிட்டு இருக்கிறாங்க, நாட்டை வந்து மாதிரி குறைஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொன்னதுனால இந்த ஒரு எக்ஸல பதிவுமே இன்ஸ்டாகிராமே தொடங்குறாங்க. மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வராங்க. பட் இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பே பண்ணி பல நாடுலேருந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸலமாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மெயினாக அவங்க இன்ஸ்டாகிராம் தான் மெயினாக அதிகமான ஃபாலோவர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வித்ஹெல்டு பண்ணிவிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து சந்தேகம், நிறைய பேர் வந்து எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் மத்திய அரசு முடக்கியது அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க. 100% மத்திய அரசு இவ்வளோ வேகமாக ஒரு வெப்சைட்டை போய் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவ்வளோ ஆக்டிவெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அதை அடித்து சொல்லுவேன். நான் அப்படி மத்திய அரசு வந்து இவ்வளோ வேகமாக ரொம்ப விரைவாக ஆக்டிவ் பண்ணாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெலாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரமாக பரவுச்சு. அதை அவங்க ஈஸியாக போய் பேன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த துருவ் ராதே வீடியோலாம் வந்து துருவ் ராட்டே அவர் வீடியோலாம் வந்து மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி போகிறாரு. மில்லியன் கணக்கான வியூஸ் வருது. அதெல்லாம் சர்வசாதாரணமாக இவங்க போய் சொல்லி பேன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் மத்திய அரசே நினைச்சாலும் ஒரு சில வீடியோ பதிவுகளையும் ஒரு சில தளங்களையும் வந்து நீக்கவே முடியாது. ஏன் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இன்றைக்கி கூட ஆஸ்திரேலியாவில் எக்ஸ்தலத்தின் மீது ஒரு வழக்கம் ஒன்று பதிவு பண்ணாங்க. ஆன்லைனில் வந்து குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பது பற்றிய குறித்த விவரங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க எக்ஸ்தலத்துக்கிட்ட. அந்த டீட்டெயில்ஸை பற்றி எக்ஸ்தலம் வந்து கொடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க மீது 3.5 கோடி அபராதம், கூடுதலாக 1 லட்சம் ஆஸ்திரேலிய டாலர் வந்து அதிகமாக
செலவாகுன்ற மாதிரி சட்ட செலவுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து வசூல் பண்ணுறாங்க. அப்போ இந்த அக்கௌண்ட் வித்ஹெல்டு பண்ணும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இன் ரெஸ்பான்ஸ் டு ஏ லீகல் டிமாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லீகல் டிமாண்ட் எல்லாம் வந்து என்ன மாதிரி வரும்னா, காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும், இல்லை டிஃபர்மேஷன் அப்படின்னா ஹராஸ்மெண்ட் வரும், இல்லைன்னா ப்ரைவசி வயலேஷன்ஸ் அப்படின்னு வரும். ப்ரைவசி வயலேஷன்ஸ் அப்படின்னா ஒரே சமயத்தில் பூட் பண்ணி டம்ப் பண்ணுறது, அதாவது சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணுறது நாடு கடந்து. இது எல்லாமே நீங்கள், நான் ஏன் இன்னுமே என்னால் ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு சில பதிவுகளாக தொடர்ந்து போட முடியலன்னா, ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள். அதனால தான் நான் ஃபேஸ்புக்கினுடைய வீடியோவே நான் கிட்டத்தட்ட விட்டுட்டேன். அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் இப்போ ஐரோப்பா வந்து ரீசெண்டாக எக்ஸலத்துக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் பெரிய ஃபைன்லாம் போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தடுக்க தவறுகிறது. நாங்கள் ஒரு கண்டென்ட் நீக்கணும்னு சொன்னால் இந்த 2 நிறுவனங்களும் நீக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1100 கோடி வந்து ஃபைன் போடுறாங்க. யாருக்கு? எக்ஸ்தலத்துக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும். அப்படி ஃபைன் போட்டோம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து கருத்து சுதந்திரம், நீங்கள் ஃபைன் போட்டாலும் நாங்கள் உடன்பட மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னமே அந்த கேஸுக்கு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எக்ஸ்தலத்துக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. அந்த வழக்கில் கூட ஒரு குறிப்பிட்ட வீடியோ பதிவை நீக்காம நீங்கள் இந்திய அரசாங்கத்தை கூட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டது கூட கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீக்க முடியும் என்று ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பதிவு என்ன சொன்னார்னா, எலான் மஸ்க் வந்து இந்தியாவில் ஒரு சில கருத்தை நீக்க சொல்கிறாங்க, அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாமே நீக்கிறது இல்லை, பட் சம் கருத்துக்களை வந்து உலாவட தான் செய்கிறோன்றாங்க. அதனால கருத்தே பதிவிடாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு வித்ஹெல்டு பண்ணுறாங்கன்னா இது வந்து இங்கே கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆள் யார்? அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஆதரிக்கிற ஆள் எங்கே இருக்கிறாரு? ஜெர்மனியில் இருக்கிறாரு. சப்ஸ்கிரைப் வந்து நிஜமாவே ஃபுல்லாக இந்தியாவில் தான் வருதான்னா, இந்தியாவில் கண்டிப்பாக பாதிக்கு மேலே வந்திருக்கும். மீதி பாதி எல்லாமே வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரியிலேருந்து நிறையா வந்திருக்கு. அதனால் அந்த அக்கௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வளருதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பெரிதளவுக்கு பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது ஜென்சி இந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம இன்னும் ஒரு 2-3 நாளில் போனால் தான் நிஜமாவே அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுதா, பாப்புலாரிட்டி ஆகுதா அப்படின்றது. ஒரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன். 2019ஆம் ஆண்டு புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் 40 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு நேரடி தொடர்புடைய வந்து ஹம்சா, தீவிரவாதி ஹம்சா, இவன் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்திருக்கான். இன்னைக்கு மர்ம நபர்களால் சுடப்பட்டிருக்கிறான். வெளியே வந்து ஆணு கொட்டாய் விட்டுருக்கான், வாயிலே போட்டுக்கிறாங்க. அதனால மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்தியாவில் அதாவது இவன் வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளி. இவன் தான் கிட்டத்தட்ட பொறுப்பேற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு நபர். இந்த அம்சாவை, துரேந்தரில் வந்த அம்சா இல்லை, அதாவது இந்த புல்வாமா தாக்கல் நடத்தின இந்த அம்சாவை வந்து போட்டு தள்ளி இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ தான் நம்ம இந்த முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நியூஸ் ஒன்று வருது, இது மாதிரி என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து ஈரான் மறுக்கிறாங்க, நாட்டை விட்டு வெளியேறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் நியூஸில் வந்த உடனே முதலீட்டாளர்கள்லாம் ஓடி போயிட்டு ஓடு எல்லாம் வாங்க குருடாயில அப்படின்னு ஒரு பக்கம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரைட்டு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கணுன்றது நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை மறுபடியும் நியூஸில் யாரோ பரப்பி விடுறாங்க. அடடோ, உடனே எல்லாத்தையும் செல் பண்ணு அப்படின்ட்டு உடனே கூடாயில வந்து அப்படியே 2.3% அப்படியே குறையுது. அதாவது $100 போனது மறுபடியும் $93 பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு போறாங்கன்னு அடடடா மறுபடியும் வாங்க அப்படின்னு ஓடி போய் வாங்குற. அப்ப இந்த முதலீட்டாளர்களுடைய ஒரு பதற்ற நிலைமையும் இந்த மாதிரியான செய்திகளின் நம்பகத்தன்மையும் வந்து தொடர்ந்து எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா, இது மாதிரிதான் பாஸ் இங்கேயே நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து
இந்த பக்கம் ஒரு செய்தி, அந்த பக்கம் ஒரு செய்தி. டே எங்கடா சொல்றீங்க, என்னடா சொல்றீங்கன்னா கடைசியில நிம்மதியா தூங்க விடல. இந்த அமைச்சரவை பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க அமைச்சர், அவங்க அமைச்சர், ஏடிஎம்கே அமைச்சர் அப்படிலாம் சொல்லி கடைசியில எதுவுமே நடக்கல. அதாவது இந்த ஊடகங்கள் சொன்ன எந்த விஷயமும் நடக்காம அம்போன்னு பாவம் அந்த ஆதரவு கொடுத்தவங்களாம் இன்னைக்கு தலைமையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அங்கேயும் முதலீட்டாளர்கள் தலைமையில துண்டு போட்டு உட்கார்ந்துக்கிறக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மிக்சட் ரியாக்ஷன். அது உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்ற பாருங்க. மோடி அவர்கள் வந்து நேற்று ஜார்ஜியா மெலோனி அவர்களை பார்த்து மெலோடி சாக்லேட் ஒன்று கொடுத்தாரா. இந்த மெலோடி சாக்லேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லே ப்ராடக்ட்னு பங்குகள் பெருசா இல்லை. பட் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பார்லே இண்டஸ்ட்ரி நினைச்சு அதை போயிட்டு ஃபுல்லா பங்குகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் இந்த மெலோடி சாக்லேட் வந்து இதில் ஒரு சில தளத்துலையோ இல்லை நேர்லேயோ வந்து கிடைக்கல, அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மக்கள் ஒரு ஆன்லைன்ல ஒரு டக்குன்னு பிரபலம் ஆகுதா அப்படின்னா உடனே எல்லாமே ஓடி போய் வாங்குறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நான் பார்த்தேன். நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் பேசிட்டு உள்ள போறேன். அமெரிக்கா வந்து சீனா கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்ட அடுத்த நாள் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பங்குகள் வந்து வரலாறு காணாத அடி. 5 நிமிஷத்துல ட்ரில்லியன் கணக்கில் லாஸ். அதை நம்ம பார்த்தோம். அப்போ ரஷ்யா வந்து சீனா கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்ட உடனே சீனாவுடைய பங்குகள் உயரமானா இன்னைக்கு சீனாவுடைய பங்குகள் வந்து சும்மா 10 நிமிஷம் கூட இல்லை, ட்ரில்லியன் கணக்கில் லாஸ், பயங்கரமான லாஸ். எல்லா பங்குகளையும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்சிமம் பங்குகள் எல்லாமே வந்து என்னப்பா காரணம் அப்படின்னா 2-3 காரணங்கள் சொல்றாங்க. நிறைய அந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒன்று அடி வாங்குச்சு. அது அடி வாங்கினதை தொடங்கி அதுக்கப்புறம் சீனாவுடைய நம்பகத்தன்மை ஃபுல்லாக போயிட்டு பயங்கரமான அடி. இது இரண்டும் எப்படி ஆங்கிளில் வந்து அது பல காரணிகளை நம்ம சொல்லலாம். ஒருவேளை ரஷ்யாவுடைய ஒப்பந்தத்தினால மறுபடியும் யுத்தம் அது தொடங்குது அப்படின்னா சீனா மீது தடை விதிச்சிருவாங்களான்ற கோணத்துலையும் பார்க்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரஷ்யா சீனானுடைய ஒப்பந்தம் வந்து இன்னும் மேஜராக ப்ரெஷர் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குன்ற ஆங்கிளில் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு முதலீட்டாளர்கள் வந்து ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க ட்ரம்ப்னால. அதனால ட்ரம்ப்புக்கு வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் ஒரு சர்வே எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சர்வேல வந்து தலைவரே நீங்கள் வந்து தாக்குதல் வந்து நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு மார்ச் 2024 42% பேர் தாக்கல் நடத்தலாம்னு சொன்னாங்களாம். 58% பேர் வேண்டான்றாங்களாம். இப்போ வந்து மே மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா 40% பேர் வந்து ஆமாம் தாக்கல் நடத்தலான்றாங்களாம். ஆனால் 60% பேர் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்களாம். இந்த சர்வேயை வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு சமர்ப்பணம்னு ஃபாக்ஸ் நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன், ஐயா இந்த மாதிரி சர்வே தாங்க ஐயா எங்கள் தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து இந்த எலெக்ஷன் கவுண்டிங் முன்னாடி வரைக்கும் சொல்லி புகழ்ந்து கடைசியில் திமுக அதை நம்பி பயங்கரமாக தலைவரே 200 வந்துடுவீங்கன்னு சொல்லி கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே எலெக்ஷனுக்கு அப்புறம் வைக்கிற ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக வரும்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்தில் வந்து கடைசியில் பொடேன்னு போயிடுச்சு. இந்த அப்புறமே யாரெல்லாம் இந்த கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறாங்களோ அப்பயே நம்மளுக்கு பார்த்தவே சிரிப்பு தான் இருக்கு. இந்த மாதிரி அமெரிக்காவை வந்து நம்ப வைக்கிறீங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளையும் நான் பார்த்தேன் நான். ஏன்னா உலகம் அப்படி தானே போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த கூட சொல்கிறேன். நான் இந்த பங்குகள் அடி வாங்கிறது, இந்த ஷேர் எல்லாமே வந்து ஒரு நிலையற்ற தன்மைக்கு இந்த யுத்தம் மட்டுமே காரணம் இல்லை. இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய நாடுகள் வந்து டிராவல் பேன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் கூட பார்த்தோம் அப்படின்னா வர 28ஆம் தேதி இந்தியா ஆப்பிரிக்கா யூனியனுடைய உச்சி மாநாடு நடத்த வேண்டியது கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா எபோலா வைரஸ்னுடைய பரவல். அதுவும் அமெரிக்கா வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பேன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாகவே எந்த நாடுக்கும் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கோ, உகாண்டா, சவுத் சூடான், அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் தடை விதிச்சிட்டாங்க. ஏன்னா எபோலா வைரஸ்னுடைய டெத் கேஸ் வந்து அதிகமாகிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு பேன் பண்ணுறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. ஸோ இப்போ தான் நம்ம உண்மையான விஷயத்துக்கு வரோம். இப்போ பாகிஸ்தானுடைய டீம் வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க, ஈரானில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா முழுமையாக நம்புகிறாங்க எங்கள் ஆளுங்க ரிசல்ட்டோடு வந்துடுவாங்கன்ட்டு. அந்த ஆளுங்க ரிசல்ட் வரதுக்குள்ளே உங்கள் ஆளு கொஞ்சம் அமைதியாக இருந்தாருன்னா பரவாயில்ல, மறுபடியும் நாங்கள் போட்டோம் அப்படின்னா என்டையர் ரீஜனே அழிஞ்சிரும், ஆயிரக்கணக்கான மக்களை போட்டு தள்ளிடுவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு பதிவு பார்க்க முடியுது. நான் என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பகல் நேரத்தில் ஒரு பதிவு போடுறாரு. இப்போ பகல் நேரம் வந்துச்சுன்னு உங்களேன், இப்போ இன்னைக்கு காலைல என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த யுத்தம் தொடங்காமல் இருப்பதற்கு ஒரு நன்மையே,
என்ன காரணம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்னால் இறந்துருப்பாங்க, நான் தடுக்கிறேன். ஸோ யுத்தம் இல்லாமல் பேச்சுவார்த்தை கொண்டு வரதான் என்னுடைய முழு தீர்வாக இருக்குது, அதனால் எனக்கு நானே பாராட்டு தெரிவிச்சுக்கிற மாதிரி அப்படி பேசுகிறாரு. திடீர்னு நைட் ஆகிட்டா என்ன ஆகுது தெரியல, ஒரு வேளை மனைவி போய் பார்த்து டென்ஷனில் போகிறாரா என்னன்னு தெரியல. ஒரு சிலருக்கு வந்து அப்படி டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனில் என்ன பண்ணுவார், எக்ஸல் தட்டி விடுவார் போல, ஏய் ஈரான் அவ்வளோதான், ஒரு குண்டு போட்டோன்னா அழிஞ்சிடும், உங்களுடைய இனமே காலியாகிடும், அந்த இடமே முடிச்சிடும்ன்ற மாதிரி. நீங்களே பாருங்கள், அந்த பதிவு எல்லாமே அவரோட பதிவு எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் முடிச்சிரும்ன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. இல்லை இன்னொரு அல் ஜசீரா சேனலில் கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து புஷ் பண்ணுறாங்க, ஆனால் அமெரிக்கா வந்து இல்லை ஒரு லிமிட்டட் அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்றாங்க. ஆனால் நம்ம 3 வகையான தகவல்கள் அங்கேருந்து வந்த வண்ணமாக தான் இருக்குது. அதாவது என்ரிச் பண்ண யுரேனியத்தை வந்து நாங்கள் எங்கள் நாட்டிலேருந்து வேறு மற்ற நாடு கொண்டு போகிறத கூட நாங்கள் தயாராக இருக்கோன்ற செய்தி ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அது உண்மைதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் பிரதான கருவாகவே இருந்தது. அந்த ஒரு கான்செப்டை மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் மற்றபடி இந்த ஒப்பந்தங்கள், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கண்ட்ரோல் வர்றது, இது எல்லாமே அதே தான், பழைய கதையே தான். நான் திருப்பி அதை சொல்ல விரும்பல, நீங்கள் டயர்டாகிடுவீங்க. இவங்க கண்ட்ரோல் வர்றது இல்லை அவங்க ஒன்று பொருளாதார தடையை நீக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எனக்கு பெருசாக வரல. பட் சீனாவும் ரஷ்யாவும் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. தலைவரே அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் பேசாமல் நீங்கள் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால் அந்த பேச்சுவார்த்தை அது லைட்டாக போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி கொஞ்சம் அமெரிக்காவுக்கு உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க முன்பை விட ரொம்ப படு வேகமாக ட்ரோன்லாம் ப்ரொடக்ஷன் யூனிட் பயங்கரமாக வச்சுருக்காங்க. எந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அடி அடித்தா அவங்க 10 அடி அடிக்க தயாராக இருக்காங்க, உங்களை விட ரொம்ப சோதானமாக இருக்காங்க தலைவரே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு ஈரான் பற்றின முழுமையான தகவல் அமெரிக்காவுடன் சென்று விட்டதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க லேசர் மூலிமா தாக்கு நடத்துட்டு இவங்க ஒரு பக்கம் தயாராக இருக்கிறாங்க. அதனால் சவுதி அரேபியாவுடைய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று, அந்த மெகா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2030 முடிக்கணும். படு ஸ்பீடாக போனது, அமௌண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேண்டாம் மறுபடியும் யுத்தம் வர மாதிரி தெரியுது, அதனால் கோட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக இருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவும் உணர்வாங்க ஒரு தருணத்தில். ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டே வந்து கொடுத்துருக்கு. இது வந்து அஃபீஷியலாக அமெரிக்கா தரப்புலேயே சொன்னது. நான் உங்களுக்கு நேற்று கூட முந்தானத்து சொல்லியிருந்தேன். 4 F-15E வந்து இழந்திருக்கிறாங்க. அப்புறம் 7 KC-135 ஸ்டெட்ரோ டேங்கர்ஸ் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அப்புறம் MQ-4C ட்ரைட்டான் ட்ரோன் வந்து 1 இழந்திருக்காங்க. MC-130J கமாண்டோ WS வந்து 2, அப்புறம் A-10 தண்டர் போல்டர் 2 1 இழந்திருக்காங்க. HS-60W ஜாலி கிரீன் 2 ஹெலிகாப்டர், E-3 சாண்ட்ரி ஹவாஸ்ன்னு சொல்லிட்டு அது 1, 24 MQ-9 ரீப்பர் ட்ரோனு, F-35A லைட்டிங் 2, இதெல்லாம் சேர்த்து 29 பில்லியன் அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த எஸ்டிமேஷன் இல்லாமல் பெரிய அளவுக்கான லாஸை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றது அமெரிக்கா உணர்வாங்க. மறுபடியும் இந்த தடவை போனோம் அப்படின்னா மறுபடியும் வெகுண்டு எழுவாங்கல்ல, அதனால் அவங்க ரொம்ப சீரியஸாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். நேற்று இஸ்ரேல் அந்த ஃப்ளோட்டிலியா மூலயமா உள்ளே வந்து அந்த பென்கியூர் ஃபுல்லாக கைது பண்ணி ஒரு மாதிரி வச்சுருந்தார் இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இமீடியட்டாக நாடு கடத்துங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே இப்போ நாடு கடத்துகிற வேலையில் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். வீடியோட நிறைவு பகுதியில் ரஷ்யாவுடைய வீடியோ பதிவு பாருங்கள். நியூக்ளியர் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யார், பெலாரஸோட இணைந்து. இதில் வந்து ஜிக்ரான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்லேருந்து யார்ஸ் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பயிற்சி எல்லாம் கிடையாது, நேரடி யுத்தத்துக்கான அறைகோவல், இனி போட்டால் அணுகுண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரட்டுறாங்க. ஆனால் உக்ரைன் தரப்பில் நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஈரான் சிரிக்கிற மாதிரி தான் உக்ரைன்லாம் இப்போ ரஷ்யாவோட மிரட்டலுக்கு பயப்படுறதில்ல. அனுப்பட்டுமான்றாங்க. யார், நீ அணு ஆயுத சோதனையோ பண்ணு, இல்லை அணு ஆயுதையோ போடு, அது உங்கள் கதை, அதெல்லாம் இப்போதைக்கு ஆகாது, நீ வேணால் ஒரு வாரமாக பயிற்சி பண்ணிக்கோ. ஆனால் நான் பாருங்கள், இன்னைக்கு காலில் கூட 800 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவோட எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிருக்காங்க. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு டினிப்ரோ ரீஜியனில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அந்த குஷம்ன்ற ஐலாண்ட் பக்கத்தில் பெருசாக ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் கேட்டது. அப்புறம் பார்த்தா வெடிக்காத குண்டுகளை வெடிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இது 2வது முறையாக வந்து சொல்லியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியாது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.